வணக்கம் நண்பர்களே, சுபா குக்கிங் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற உணவு வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்மியான ஃப்ரைட் ரைஸ் ரெசிபிங்க. இது இன்ஸ்டன்ட் பாட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன், அதுவும் டிலே ஸ்டார்ட் ஆப்ஷன் போட்டு. ஸோ ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் நைட்டு வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு தூங்க போயிடலாம். காலைல எழுந்திங்கன்னா ஒரு எம்மியான அரோமேட்டிக்கான ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடியாக இருக்கும். அப்புறம் வந்து போனஸாக நான் உங்களுக்கு கிறிஸ்பி கார்லிக் டோஃபு ரெசிபியும் இதில் சொல்லியிருக்கேன். அப்புறம் நான் எப்படி என் கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் நான் பேக் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க நாளைக்கு ஸ்கூல் லஞ்சுக்கு நான் வந்து சைனீஸ் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். நைட்லே டிலே ஸ்டார்ட் கொடுத்துட்டு பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சாட்டே ஆப்ஷன் போட்டு டைம் வந்து 10 minutes மட்டும் வச்சுக்கோங்க. ஆலிவ் ஆயில் விடுங்க, ஒரு 2 tablespoon அளவுக்கு விடுங்க. ஆனியன், மின்ஸ்ட் கார்லிக். இந்த ஆனியனும் கார்லிக்கும் மட்டும் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். அந்த ஃப்ளேவர் அந்த ஆயிலில் இறங்கணும். இன்னும் கூட கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ரொம்ப ஹாட்டாக இருக்கிறனால நம்ம லெஸ்ஸில் போட்டுடலாம். பிகாஸ் நம்மளுக்கு ரொம்ப குக் ஆக வேண்டாம். எஸ்பெஷலி வெஜ்ஜீஸ், ஆனியன் குக் ஆகணும், வெஜ்ஜீஸ் ரொம்ப குக் ஆகக்கூடாது, க்ரன்ச்சியாக இருக்கணும். ஃப்ரோசன் க்ரீன் பீஸ், ஃப்ரோசன் கார்ன், ஃப்ரோசன் க்ரீன் பீன்ஸ், 1 cup ரைஸ், பாஸ்மதி ரைஸ். அரிசி மெஷர் பண்ணோம் இல்லையா, அதே கப்பில் வந்து வாட்டர் மெஷர் பண்ணலாம். ஒரு 1 cup இப்போதைக்கு நான் போடுறேன். அடுத்து ஒரு ஹாஃப் மட்டும் போடுறேன். ஸோ 1 cup ரைஸ்க்கு நான் 1.5 வாட்டர் விட்டுருக்கேன். சால்ட் டு டேஸ்ட் ஒரு 3 teaspoon போடுங்க, சரியாக வரும். பால்சாமிக் வினிகர் 1 teaspoon, சாய் சாஸும் ஒரு டீஸ்பூன், சில்லி கார்லிக் சாஸ் வந்து 1 teaspoon. எல்லா சாஸுமே 1 teaspoon தான் நான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாய் சாஸ் மட்டும் இன்னொரு டீஸ்பூன் விடுறேன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால். ஸோ 10 minutes அந்த சாட்டே ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. பர்ஃபெக்ட். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக டேஸ்ட் பார்க்குறேன், உப்பு பார்க்குறேன். பர்ஃபெக்ட். இப்போது நம்ம இது மேலே வந்து பர்பிள் கேபேஜ், அதுவும் ஒயிட் கேபேஜும் போடலாம். இதை மிக்ஸ் பண்ணாதீங்க. நான் அதனால தான் நான் இதை மூட போகிறதுக்கு முன்னாடி உப்பு பார்த்துட்டேன். ஸோ இப்போ எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் அப்படியே மூடி வச்சிடலாம். நான் என்ன பண்ண போகிறேன், ரைஸ் ஆப்ஷன் போட போகிறேன். 12 minutes அப்படியே இருக்கட்டும், லோ ப்ரெஷரில். டிலே ஸ்டார்ட் வந்து ஒரு 4 hours வச்சிடலாம், அவ்வளோதான். இன்னும் அதே மாதிரி இதை லாக்கில் போட்டுருங்க. எப்பயுமே மோஸ்ட்லி ஒவ்வொரு ரெசிப்பியும் எனக்கு இதான் ஃபஸ்ட் டைமு நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ணுறது. அதான் பார்ப்போம் எப்படி வருதுன்னு. மார்னிங் பார்ப்போம் ரைஸ் எப்படி வந்திருக்குன்ட்டு. ரைட், சூப்பர். இந்த கேபேஜெலாம் அப்படியே இருக்குது. வெரி குட். வாவ், லுக் அட் த ரைஸ், லவ் இட். எக் ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ராம்பிள்ட் எக் மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்து கிண்டிக்கணும், அவ்வளோதான். கத்தட் ரைஸ் ரொம்பவே சூப்பராக வந்துடும். ஸோ 1 cup ரைஸ்க்கு 1.5 cup தண்ணி தான் கரெக்டான அளவு. திஸ் டர்ன்ட் அவுட் டு பி வெரி குட். ஐ லவ் இட். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன ஆட் பண்ணலான்னா பிளாக் பெப்பர். அது எப்பவுமே குக் பண்ணி முடிச்சுட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் அப்படியே ரீட்டைன் ஆகணும் நம்மளுக்கு, அதுதான். டோஃபு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 tablespoon கார்ன் ஸ்டார்ச், சால்ட் 1 teaspoon or to taste, paprika 1 teaspoon, add little water. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆலிவ் ஆயில். டோஃபு வந்து சாப் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி ஸ்க்யூஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த தண்ணியெலாம் வெளில வந்துடும். இதில் ஆட் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 minutes மட்டும் அலாம் செட் பண்ணலாம். அலாம் அடிச்சிருச்சு, 5 minutes ஆயிடுச்சு. இப்போது ஏர் ஃப்ரையருக்கு நம்ம அந்த டோஃபுவை மாற்றலாம்.
ஏர் ஃப்ரையரில் வைக்கலாம். நான் ஃபிஷ் ஆப்ஷன் போட போகிறேன், பிகாஸ் இதுவும் கொஞ்சம் சாஃப்டாக தானே இருக்கும் ஃபிஷ் மாதிரி. 335 வச்சுட்டு டைமிங் வந்து 5 minutes. ஓகே, நான் எப்போயுமே அடுப்புலையும் டைமர் வச்சுருவேன். அது ரெடி ஆகிற கேப்பில் நம்ம நட்ஸு, ரைசின்ஸு அதெல்லாம் வைப்போம். இது வந்து டார்க் சாக்லேட் கோட்டட் கிரான்பெரி, ஆப்ரிகாட், வால்நட்ஸ், cashews, raisins and some dried cranberries, vitamins 4 each, cucumber. என் பையனுக்கு சீஸ் பிடிக்காது, என் பொண்ணுக்கு சீஸ் பிடிக்கும், ஆனால் என் பையனுக்கு பிடிக்காது. அதனால் அவளுக்கு மட்டும் கொஞ்சம் வச்சுருக்கேன். அல்லாமல் அடிச்சிருச்சு. பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. லெட் மீ ட்ரை. அதில் இன்னும் சாஃப்டாக தான் இருக்குது, நம்ம கிறிஸ்பாக வேணும். ஸோ இன்னொரு 5 minutes போடலாம். ஸோ இப்போ ஆரஞ்சும் வச்சாச்சு. இப்போ ஒரு 5 minutes ஆயிடுச்சு, பார்க்கலாம். கிறிஸ்பாக சவுண்டு வருது. லெட்ஸ் சீ. ஸ்டில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, பட் அவுட் சைடில் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்குது. டேஸ்ட் ஸோ குட். ஐ திங்க் நான் இப்படியே வச்சுக்க போகிறேன். ஒரு 10 minutes வேணால் வச்சு பார்ப்போம். டைம் இருக்குது. 10 minutes. ஓகே, 10 minutes. நம்ம மீன் டைமில் அதுக்குரிய சாஸ் ரெடி பண்ணலாம். நம்ம டோஃபு மேரினேட் பண்ணோம்ல, அதே பவுலை யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 tablespoon கார்ன் ஸ்டார்ச், கொஞ்சமாக காரத்துக்கு கேன் பெப்பர்ஸ், 1 tablespoon பால்சாமிக் வினிகர், 1 tablespoon சாய் சாஸ். இப்போலாம் தான் பிடிக்கும், அதனால் நான் இன்னும் கொஞ்சம் சாய் சாஸ் ஆட் பண்ணுறேன். கிவ் இட் அ நைஸ் மிக்ஸ். ஆலிவ் ஆயில் விடலாம். 1 teaspoon மின்ஸ்ட் கார்லிக், செசமை சீட்ஸ் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஆனியன் போட்டுக்கலாம், அஃப்கோர்ஸ் பெல் பெப்பர். நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு எல்லோவும் ஆரஞ்சும் யூஸ் பண்ணுறேன். ரெட் இருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்கும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் லிட்டில் பிட் நம்ம ஹீட்டை அதிகப்படுத்தலாம். சால்ட் டு டேஸ்ட். ரொம்ப வேண்டாம், வினிகர்லாம் ஆட் பண்ணுவோம், அதிலே கொஞ்சம் உப்புத்தன்மை இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நேரம் குக் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஹை ஹீட்டில் போடுங்க. அது கொஞ்சம் அது நல்லா க்ரில் ஆன மாதிரி ஆகணும். கேன்சல் பண்ணிட்டேன் பழைய அலாமல். தட்ஸ் ஓகே. அலாமல் எடுத்துச்சு நல்லாவே லோ பண்ணிடலாம். அழகாக இருக்கும் பார்க்க. ஒயிட் கேபேஜ் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். நம்ம டோஃபும் ரெடி ஆகிடுச்சு. வா, ரொம்பலாம் சாஃப்டாக இல்லை பாருங்கள். அவுட் சைட் செம்ம கிறிஸ்பாக இருக்குது. ஸோ குட். நம்ம ரெடி பண்ணி வச்ச சாஸ் அப்படியே மேலே ஊற்றலாம். ஓகே, இந்த டோஃபுவையும் போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சாஸு நிறையா கான்ஸ்டார்ச் இருக்கிறதுனால அப்படியே திரண்டு நின்றுக்குச்சு. எனக்கு கொஞ்சம் அங்கங்கே இந்த மாதிரி வேணும்னு தான் அப்படி பண்ணேன். பட் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணுறதில்ல, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஊற்றினோன்னே அப்படி கிண்டிக்கணும். நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், இந்த இது பண்ணுவோம், கேசரிலாம் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா, அதை ஊற்றிக்கிட்டே இப்படி பண்ணுவோம்ல, அது மாதிரி பண்ணிடுங்க. நான் ஒரு கையில் பண்ணனால லிட்டில் பிட் இதாகிடுச்சு. பட் ஓகே, இதுவும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இது கான்ஸ்டார்ச் தான். லைட்டாக அதை செப்பரேட் பண்ணி மட்டும் விட்டுட்டு ஒரே இடத்துல இல்லாமல் இப்படி பரட்டி விட்டிங்கன்னா அது டோஃபில் போய் ஒட்டிக்கும். glazed tofu மாதிரி. I'm going to taste it. So good. So good. சூடாக பட் செம்மையாக. நம்ம இன்னும் கொஞ்சம் கேபேஜ் அப்படி போட்டுடலாம். கொஞ்சமாக சிலாண்ட்ரோவும் ஆட் பண்ணிடலாம்.